விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில நந்தினி போட்டியிட போவதா பாஜக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாஜக இந்த வேட்பாளர் கூடிய பின்னணி குறித்தான விவரங்கள் மதியழகன். நந்தினியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற முகமறிந்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு இளம் முகமான VS நந்தினி என்பவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் பாஜகவினுடைய ஒரு இளைய முகமாகவே அவர் கருதப்படுகிறார். அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பினை அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே தமிழக பாஜகவினுடைய மகளிரணி தலைவியும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படாமல் ஒரு இளமுகம் என்ற அடிப்படையில் நந்தினி அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது. விளவங்கோடு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி தற்பொழுது பாஜக பக்கம் சாய்ந்திருக்கிறார். எனவே விஜயதாரணி பாஜகவிற்கு வந்தது என்பது VS நந்தினி அவர்களினுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல விஜயதாரணி வெற்றி பெற்றது என்பது காங்கிரஸ் வேட்பாளராக தான் வெற்றி பெற்றார். எனவே விஜயதாரணி இந்த வாக்குகள் இந்த முறை காங்கிரஸுக்கு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எனவே ஒரு மிகுந்த நம்பிக்கை வைத்துதான் VS நந்தினியை விளவங்கோடு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளராக பாஜக தலைமை அறிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.